வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் கமெண்ட்ஸில் திடீர்னு ஃபுல் வீடியோ போடுங்க ப்ரோ, ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. என்ன திடீர்னு ஃபுல் வீடியோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைஃபை ஆடியோவோட ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். நல்லா அவுட்புட் நல்லா இருந்துச்சு. அதனால நிறைய பேருக்கு அது பிடிச்சனால ஃபுல் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாம் என்ன பண்ணிட்டோம், அந்த கிட்ட அப்படியே டிஐஒய் கிட்டாக மாற்றியாச்சு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஐஒய் கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். லைஃபை ஆடியோ டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா என்னென்னா, நான் ஒரு பக்கம் ஃபோனில் சாங் ப்ளே பண்ணேன். அந்த சாங்கை லைட்டாக கன்வெர்ட் பண்ணி ரிசீவர் எண்டில் அந்த லைட்டை திரும்ப சாங்கை கன்வெர்ட் பண்ணுறது தான் லைஃபை ஆடியோ டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து நிறைய பேர் அது பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போய் கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் 1000 ஃபாலோவர்ஸ் அந்த ஒரு ஷார்ட்ஸ்க்காக நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம ஒரு ஃபுல் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நாம் என்னென்ன சர்க்யூட், டிரான்ஸ்மிட்டரில் என்ன சர்க்யூட் இருக்குது, ரிசீவரில் என்ன சர்க்யூட் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த கிட்டுக்குள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இது டிஐஒய்யாக இருந்தாலும் கொஞ்சம் சால்ட்ரிங் வேலைலாம் இருக்கும். ஸோ பார்த்து சால்ட்ரிங் பண்ணுங்கள். நீங்கள் டிஐஒய் கிட் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த எல்லா காம்பனன்ட்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் செக்ஷன் தனியாக ஒரு பேக்கெட்டில் இருக்கும், ரிசீவர் செக்ஷன் தனி பேக்கெட்டில் இருக்கும். ஸோ டிரான்ஸ்மிட்டர் செக்ஷனில் 9V பேட்டரி பின், அதுக்கப்புறம் லேசர் டயோடு, இதுலேருந்து தான் நமக்கு லைட் ரேஸாக வரும். அதுக்கப்புறம் 2 ரெசிஸ்டர், இந்த 2 ரெசிஸ்டரும் நம்ம பேரலாக போட்டுருவோம். பேரலாக போட்டு இந்த லேசர் டயோடு கூட சீரியஸாக கனெக்ட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஃபோனில் சாங் ப்ளே பண்ணுறதுக்காக ஒரு ஏயுஎக்ஸ் கேபிள் ஒன்று கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த ஏயுஎக்ஸில் இன்னும் 2 பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும். ஒன்று கிரவுண்டு, அப்புறம் இது லெஃப்ட் ரைட்டு. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டை வந்து நம்ம ஷார்ட் பண்ணிவிடுவோம். நான் சர்க்யூட் சொல்லும்போது இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ரிசீவர் செக்ஷனுக்கு வந்துடலாம். ரிசீவர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் சோலார் பேனல், அதுக்கப்புறமேலு 9V பேட்டரியை வந்து நம்ம 5V மாற்றுறதுக்காக 7805 ரெகுலேட்டர் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பேட்டரியோட கனெக்டர். அப்புறம் இங்கே பாருங்கள், எப்போவுமே ஒரு ஆடியோ சிக்னலை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பும்போது மிடில் ஒரு கெப்பாசிட்டர் போடணும். இந்த கெப்பாசிட்டருக்கு பேர் கப்ளிங் கெப்பாசிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இப்போ சோலார் பேனல் வர அவுட்புட்டை கப்ளிங் கெப்பாசிட்டர் வழியாக நம்ம PAM8403 ஆடியோ ஆம்பிளிஃபையர் கொடுத்துருவோம். ஆடியோ ஆம்பிளிஃபையரோட அவுட்புட் டைரெக்டாக வந்து ஸ்பீக்கரை ட்ரைவ் பண்ணிவிடுவோம். அப்புறம் கொஞ்சம் ஒயர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சால்டர் பண்ணுறதுக்கு, இப்போ ஸ்பீக்கரில் நீங்கள் கொடுக்குறதுக்கு, அந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்யூட் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்காது. ஏன்னா நானே டிசைன் பண்ணனால நான் கையில் வரைஞ்சிட்டேன். ஆக்ஸ் கேபிள் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டை ஷார்ட் பண்ணி பேட்டரியோட மைனஸில் கொடுத்துருவோம். பேட்டரியோட ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு 2 ரெசிஸ்டர் பேரலாக போட்டிருக்கோம். 470 ohms 470 ohms. ஸோ அது 2 பேரலாக போட்டுட்டு லேசர் டயோடில் கொடுத்துருவோம். லேசர் டயோடில் ப்ளஸில் வந்து ரெசிஸ்டர் வரும், மைனஸை கொண்டு போயிட்டு ஆக்ஸ் கேபிளோட கிரவுண்டில் கொடுத்துருவோம். அவ்வளோதான், டிரான்ஸ்மிட்டர் செக்ஷன் முடிஞ்சு. நம்ம சாங் ப்ளே பண்ணோம் அப்படின்னா அந்த சாங்கை வந்து லைட்டாக வந்து இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகிடும். நான் ரிசீவர் செக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி PAM8403 பற்றி பார்த்துருவோம். PAM8403ல் 5V இன்புட் தரணும், ப்ளஸ் மைனஸ். அதுக்கப்புறமேலு இங்கே பாருங்கள், கிரவுண்ட் லெஃப்ட் இருக்கா, நீங்கள் லெஃப்ட்டில் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆடியோ நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரைட்டில் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ரைட் ஆடியோ கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே ஒரு ஸ்பீக்கர், இங்கே ஒரு ஸ்பீக்கர் போட்டுக்கலாம். ஸோ யூஸ்வலாக ஸ்டீரியோ, இது வந்து ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையருங்கிறனால லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம்னா கிரவுண்ட் லெஃப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இல்லை கிரவுண்ட் ரைட் யூஸ் பண்ணால் ரைட் சைடு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சர்க்யூட் பார்ப்போம். ரிசீவர் செக்ஷன் இதுதான், சிம்பிள். இங்கே 9V பேட்டரி இருக்குது. ஆனால் நமக்கு 5V மாற்றணுங்கிறதுக்காக 7805 கொடுத்துருக்கோம். ஸோ 5V இது மாற்றிடும். அதுக்கப்புறமேலே சோலார் பேனலில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் 2 வயர் இருக்கும். ப்ளஸில் இருந்து கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணும். கெப்பாசிட்டர் எதுக்காக அப்படின்னா இது வந்து ஏசியை மட்டும்தான் கப்புள் பண்ணும். அதாவது சாங்கோட ஆடியோ சிக்னல் மட்டும்தான் கப்புள் பண்ணும். டிசியை பிளாக் பண்ணிடும். ஸோ இந்த பக்கம் ஒன்லி ஆடியோ சிக்னல் போகும். அந்த ஆடியோ சிக்னல் இங்கே போயிட்டு லெஃப்ட்டில் நம்ம கொடுத்துரும். ஸோ லெஃப்ட்டில் நான் இங்கே இன்புட் கொடுக்கறனால தான் இங்கே PAM8403 நான் லெஃப்ட்டில் அவுட்புட் எடுக்கிறேன். சப்போஸ் நான் ரைட்டில் கொடுத்தா ரைட்டில் அவுட்புட் எடுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், கிரவுண்டு சப்ளை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆடியோ சிக்னல் லெஃப்ட்டில் கொடுத்தாச்சு. இந்த கிரவுண்ட் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இந்த கிரவுண்டு இங்கே பாருங்கள், எல்லா கிரவுண்டும் காமன் ஆகிடுச்சுல. ஸோ எல்லா கிரவுண்டும் இன்பில்ட்டாகவே கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் கிரவுண்ட் பண்ணால் கிரவுண்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் லெஃப்ட் அவுட் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம டிரான்ஸ்மிட்டரில் சாங் ப்ளே பண்ணால் அந்த சாங் லைட்டாக இந்த சோலார் பேனலில் படும். சோலார் பேனல் வர ஆடியோ சிக்னல் கொண்டு போயிட்டு PAM ஆம்பிளிஃபை பண்ணும். ஆம்பிளிஃபை பண்ணி இந்த ஸ்பீக்கர்லேருந்து சாங் ப்ளே ஆகும். இங்கே பாருங்கள், இது லேசர் டயோட், அப்புறம் கூட சீரீஸாக 2 ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் 9V பேட்டரியும் பேட்டரி கிளிப், அப்புறம் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ஸ் கேபிள். ரிசீவர் செக்ஷனில் ஒரு ஸ்பீக்கர், அப்புறம் 9V பேட்டரி, அதுக்கப்புறம் 7805 ரெகுலேட்டர், ஏன்னா 5V மாற்றணும். அதுக்கப்புறம் PAM8403 ஆடியோ ஆம்பிளிஃபையர், அவ்வளோதான். அப்புறம் சோலார் பேனலில் இங்கே பாருங்கள், லேசர் லைட் ஃபால் ஆகுது. நான் இப்போ 10 அடி தூரத்தில் டிரான்ஸ்மிட்டர் வச்சுருக்கேன். அப்புறம் ரிசீவர் இந்த பக்கம் வச்சுருக்கேன். ரிசீவரில் நீங்கள் பாருங்கள், லைட் ஃபால் ஆகுது, லேசர். இங்கே ஃபால் ஆனது லைட்டு வந்து ஆடியோ சிக்னலாக சோலார் பேனல்லேருந்து அவுட்புட் வந்துடும். அந்த சோலார் பேனலோட அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு PAM8403 நம்ம கொடுக்குறோம். PAM8403 என்ன பண்ணுன்னா ஆடியோவை ஆம்பிளிஃபை பண்ணும்.
ஆம்ப்ளிஃபை பண்ணி ஸ்பீக்கருக்கு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ நம்ம அங்கே ப்ளே பண்ண சாங்கு லைட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இங்கே ரிசீவ் ஆகி சாங்கு ப்ளே ஆகும். சோலார் பேனல் மேலே வேறு எந்த லைட்டும் படக்கூடாது, அதனால் மேலே ஒரு அட்டை வச்சு மறைச்சிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், சோலார் பேனல் மேலே லேசர் லைட் ஃபால் ஆகுது. இப்போ நான் சாங் ப்ளே பண்ணும்போது இங்கே வந்து லைட் அதுக்கேற்ற மாதிரி மாடுலேஷன் நடக்கும். நான் சாங் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். சாங் ப்ளே பண்ணியாச்சு.